திமுக தலைமை செயற்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் செயற்குழுவில் இபிஎஸ்ஐ விமர்சித்து பேசியிருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின். அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்து சர்ச்சையாக இருந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக பல்வேறு கட்சிகளும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் அதை விமர்சித்து பேசியிருப்பது மட்டுமல்லாமல் அமித்ஷாவை விமர்சித்து பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பதற்கு துணிவிருக்கிறதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயற்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசியிருக்கிறார். அமித்ஷாவை எதிர்க்க எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிரதமரை கூட எதிர்க்க துணிவு இல்லாதவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். முன்னதாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தன. இதில் குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அந்த மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்போது உரையாற்றுகையில் செயற்குழுவில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து பேசியிருக்கிறார். அம்பேத்கர் பற்றி பேசிய அமித்ஷாவை எதிர்க்க எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவிருக்கிறதா என்றும் பிரதமரை கூட எதிர்க்க துணிவில்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் கூறியிருக்கிறார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசியிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி டங்ஸ்டன் விவகாரத்தை பற்றி மறைப்பதற்காக தன்னை பற்றி முதலமைச்சர் பேசுவதாக கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் செயற்குழுவில் இபிஎஸ் குறித்து விமர்சித்திருக்கிறார். துரோகத்தை தவிர சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன இருக்கிறது என்றும் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்க்க துணிவில்லாதவர், பிரதமரை பற்றி பேசுவதற்கு துணிவில்லாதவர் என்றும் பல்வேறு கருத்துக்களையும் கூறியிருக்கிறார் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின்.